ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பெரியம்மா என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு பிக்சர்ஸோட காட்ட போறேன் ஸ்டோரிஸ். சரியா? அப்போ ஃபோட்டோவோட நீங்க ஸ்டோரி பார்ப்பீங்க. இன்னைக்கு ஸ்டோரி எது பத்தி? இன்னைக்கு ஸ்டோரி ஒரு கிரேன், ஒரு கிராப், அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ் பத்தி. சரியா? கிரேன்னா என்னது? கிரேன்னா கொக்கு. அது ஒரு பேர்டு. டாலா இருக்கும். சரியா? வெள்ளையா இருக்கும். அதுதான் கிரேன். சரியா? நண்டு. கிராப்னா என்னது? கிராப்னா நண்டு. நீங்க எல்லாரும் நண்டு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நிறைய கையெல்லாம் இருக்கும் இல்லையா? நண்டு. அப்புறம் மூணாவது என்னது? மூணாவது நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்காங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி ஸ்விம் பண்ணும்? இப்படி 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 இப்படின்னு ஸ்விம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நிறைய ஃபிஷ்ஷஸும் இருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெரியம்மா உங்களுக்கு ஃபோட்டோஸோட ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுலயும் மாரல் இருக்கு. நம்ம ஸ்டோரிக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஓகே செல்லக்குட்டீஸ், சரியா? நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? நம்ம ஸ்டோரியோட பேரு பாத்தீங்கன்னா கிரேன் அண்ட் கிராப் டைனி டேல்ஸ் டைம் பை பெரியம்மா. யார பெரியம்மா? நான் தான் பெரியம்மா. சரியா? ஓகே. அப்போ இந்த பிக்சர் பாருங்க. நம்ம ஸ்டோரியில யார் யார் இருக்காங்க? சொன்ன மாதிரி மிஸ்டர் கிரேன் இருக்கிறாரு, அப்புறம் மிஸ்டர் கிராப் இருக்காங்க, அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஒரு பாண்டுன்னா என்னது? லேக். லேக்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ஜங்கல்ல. ஓகே. அப்போ நம்ம ஸ்டோரியில என்ன ஆகுது? ஒரு நாள் இந்த கிரேன் ஒரு கன்னிங்கான கிரேன். கன்னிங்னா என்னது? கன்னிங்னா சுயநலவாதி. சுயநலவாதினா தன்னை பத்தி மட்டும் நினைக்கிறது. அப்போ இந்த கன்னிங்கான கிரேன் ஒரு பிளான் பண்ணுச்சு. எப்ப பாரு நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷஸையே நான் ஏமாத்தி சாப்பிட்டுட்டா ஜாலி ஆயிருமே, நான் ஒர்க் பண்ண தேவையில்லையே அப்படின்னு அது ஒரு பேடான சாய்ஸ் பண்ணுச்சு. ஒரு பேடான பிளான் பண்ணுச்சு. என்ன பிளான் பண்ணுச்சு? ஃபிஷ்ஷஸ பொய் சொல்லி நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. ஆனா அந்த குளத்துல எல்லா ஃபிஷ்ஷஸ், கிராப், கிரேன் எல்லாம் ஒற்றுமையா தானே இருக்கணும், இல்லைன்னா சண்டை வரும்ல. இது கிரேன் பண்ணுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் எல்லாம் அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல எல்லாரும் ஃபிஷ்ஷஸ், கிராப் எல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க லேக்ல. அப்ப இந்த கிரேன் ரொம்ப சேடா நின்றுச்சு. எப்படி சேடா நின்றுச்சு? நீங்க பண்ணி காட்டுங்க. சரியா? இந்த மாதிரி சேடா நிக்கும் போது அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஹாப்பி ஃபிஷ்ஷஸ் தானே, ஹாப்பி ஸ்மைலியா ஃபேஸ் வச்சுட்டு கேட்டுச்சு. என்ன ஆச்சு கிராப் அண்ணா? கிராப் அண்ணா என்ன கேட்டாங்க? என்ன ஆச்சு கிராப் அண்ணா? கிராப் அண்ணா ஏன் சேடா இருக்கீங்க? பி ஹாப்பி. என்ன சொன்னாங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம்? பி ஹாப்பி. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் குட் பேபிஸ். அதனால அது கிரேன் கிட்ட சொல்லுச்சு பி ஹாப்பி அப்படின்னு. அப்போ இந்த கிரேன் திருப்பியும் அப்படின்னு சேட் ஆகி காமிச்சிச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்போ உடனே இந்த கிரேன் அழுக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அழுதுச்சு? நீங்க அழுதி காட்டுங்க. அழுது காமிச்சு என்ன சொல்லுச்சு? அழுததுமே எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க கிராபன்னா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அப்போ இந்த கிரேன் என்ன சொல்லுச்சு? பொய் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி இந்த லேக் காயப்போகுது. காஞ்சிருச்சுன்னா இதுல தண்ணியே இருக்காது. தண்ணி இல்லைன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பயந்துருச்சு. பாவம் குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பயந்துருச்சு. பயந்துட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஏன், எதனால, எதனாலன்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கேட்டுச்சு? எதனால, எதனால தண்ணி எல்லாம் காயப்போகுது? அப்ப இந்த கிரேன் என்ன சொல்லிச்சு அழுதுட்டே? ஏன்னா வெயில் அதிகமாக ஆக நோ வாட்டர். உங்களுக்கு எப்படி வெயிலா இருந்தா தண்ணி தாகமா இருக்குல்ல, அதே மாதிரி என்ன சொல்லுச்சு? வெயில் அதிகமாக ஆக இந்த லேக்ல இருக்க தண்ணி எல்லாம் காஞ்சு போயிரும் அப்படின்னு. அப்போ எல்லா ஃபிஷ்ஷஸும் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. அப்ப எல்லா ஃபிஷ்ஷஸும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பண்றது? அப்ப ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லிச்சு, அப்ப நாங்கெல்லாம் சாக போறோமா அப்படின்னு. அப்போ உடனே அந்த கிரேன் என்ன சொல்லுச்சு? இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை காப்பாத்துறேன். பொய் சொல்லுச்சு. ஆனா கிரேன் பொய் சொல்லுது. இல்ல இல்ல, நான் உங்களை காப்பாத்துறேன்.
இந்த லேக்க தள்ளி தூரமா ஒரு பெரிய குளம் இருக்குது. ஒரு பெரிய லேக் இருக்குது. நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷா உங்கள தூக்கிட்டு போய் அங்க போட்டுடுறேன். அப்ப அங்க தண்ணி இருக்கும். தண்ணி காயாது. நீங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஏ ஹுர்ரே அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏ ஹுர்ரே அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஃபிஷஸ் எல்லாம் பாவம்ல ஃபிஷஸ் எல்லாம் இன்னோசென்ட் பேபி அதை நம்பிருச்சு இந்த கிரெயின் சொல்றத. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே கிரெயின் அண்ணா அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதும் இந்த கன்னிங்கான கிரெயின் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு ஃபிஷ்ஷா தூக்கிட்டு போறது. தூக்கிட்டு போய் அப்புறம் வந்து திரும்ப வரப்ப தனியா வரும். அப்ப இங்க இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிருவாங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த புது லேக்குக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஏ அப்படின்னு. அப்போ என்ன, ஆனா இந்த கொக்கு என்ன பண்ணும், டெய்லி வர்றது ஒரு ஃபிஷ்ஷ தூக்கிட்டு போறது. அது புது லேக்குக்கெல்லாம் போகாது. அங்க வந்து ஒரு கல் இருந்துச்சாம் தூரமா, அங்க போய் இந்த ஃபிஷ்ஷ போட்டுட்டு அங்க இந்த ஃபிஷ்ஷ சாப்பிட்டுருமா. பேட் ஜாப் தானே இது, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்கள சாப்பிட்டுருச்சு. அப்போ இதே மாதிரி பாத்தீங்களா அங்க எவ்வளவு முள்ளெல்லாம் இருக்குது. எவ்வளவு முள் இருக்குது, 1 2 3 4 ஃபிஷ்ஷ இப்படி சாப்பிட்டு கொன்றுச்சு. சரியா, அப்புறம் என்னாச்சு, அந்த குளத்துல டெய்லி ஃபிஷ்ஷ சாப்பிட 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 எல்லா ஃபிஷ்ஷும் இறந்துட்டாங்க. அப்போ இந்த கொக்கு யோசிச்சுச்சு, இப்ப என்ன பண்றது, எனக்கு வந்து பசிக்குதே, இன்னும் பசிக்குதே அப்படின்னு. அப்போ இந்த கொக்கு பிளான் பண்ணுச்சு, அங்க வந்து ஒரு கிராப் இருக்கு, ஒரு குட்டி கிராப். ஆனா அந்த குட்டி கிராப் மாதிரி, குட்டி கிராப் வந்து உங்கள மாதிரியே ரொம்ப இன்டெலிஜென்ட். அது வந்து எல்லாரும் சொல்றத நம்பாது, யோசிக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும் உங்கள மாதிரியே. வெரி குட் பேபிஸ், நீங்க எல்லாம் ஸ்மார்ட் தானே? எஸ், சத்தமா சொல்லுங்க எஸ் பிரியம்மா அப்படின்னு. வெரி குட் செல்லக்குட்டீஸ், வெரி குட், நீங்க எல்லாம் ஸ்மார்ட் பேபிஸ். அப்போ என்ன, அது என்ன பண்ணுச்சு, அந்த கிராப் அந்த நண்டு கிட்ட போய் சொல்லுச்சு, நண்டுக்குட்டி நண்டுக்குட்டி இங்கதான் தண்ணி எல்லாம் காய போதே, நான் உன்னையும் கொண்டு போய் அந்த புது குளத்துல போட்டுடுறேன்னு. அப்ப உடனே என்னாச்சு, இந்த கிராப் குட்டி வந்து யோசிச்சுச்சு, சரி என்னோட எல்லா ஃபிஷ் ஃப்ரெண்டும் புது லேக்குக்கு போயிட்டாங்க, நானும் புது லேக்குக்கு போயிடுவேன்னு அது பிளான் பண்ணுச்சான். அப்போ இந்த நம்பிட்டு அது என்ன பண்ணுச்சு, கொக்கோட முதுகுல உட்காந்துக்குச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாம் அந்த கொக்கு வாயில கொண்டு வரும். ஆனா கிராபுக்கு தான் கை இருக்குல்ல, அதனால அது என்ன பண்ணுச்சு, ஏறி அந்த கொக்கோட முதுகுல உட்காந்துக்குச்சான். அப்போ இந்த கொக்கு அதே மாதிரி கன்னிங்கா பிளான் பண்ணி என்ன பண்ணுச்சு, அதே கல்லு பக்கத்துல அந்த நண்டை கொண்டு வந்துச்சான். அது கொண்டு வர்றப்போ என்னாச்சு, அந்த நண்டு தூரத்துல இருந்து பாத்துருச்சு, அச்சச்சோ இங்க நிறைய ஃபிஷ்ஷோட முள்ளு கிடக்குதே. எவ்வளவு ஃபிஷ் முள்ளு கிடக்குது நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 fish, 2 3 4 5 6 ஃபிஷ்ஷோட முள்ளு இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த கொக்கு வந்து சாப்பிட்டுருச்சுன்னு அந்த நண்டுக்கு ஸ்மார்ட்டா புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த நண்டு சொல்லுச்சு, நீ ஒரு பேட் கிரேன், நீ வந்து பேட் கிரேன், நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ட, என்னைய கொண்டு போய் திருப்பி அதே குளத்துல விட்டுரு, என்னைய நீ சாப்பிட பார்த்த, நான் உன்னைய ஒரு வழி ஆக்கிருவேன். அந்த கொக்கோட கழுத்தை புடிச்சு நல்லா ஒரு நறுக்குன்னு கிள்ளிருச்சு. கிள்ளினது என்னாச்சு, அந்த கொக்கு பயந்துருச்சு. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு கை இல்லைல்ல, ஆனா கிராப் குட்டிக்கு தான் ஹேண்ட்ஸ் இருக்கு. அந்த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அது பிடிச்சதுமே இந்த கொக்கு ஒரே பயத்துல என்ன பண்ணுச்சு, நான் கொண்டு போய் விட்டுறேன் கொண்டு போய் விட்டுறேன்னு போய் அந்த லேக் பக்கத்துல அந்த கிராப போட்டுட்டு அந்த கொக்குக்கும் பயங்கரமா அடிபட்டுருச்சு, அப்படியே விழுந்துருச்சு. ஆனா அது பேட் ஜாப் பண்ணுச்சுல. என்னென்ன பேட் ஜாப் பண்ணுச்சு, பொய் சொல்லுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணுச்சு இல்லையா. அப்புறம் கொக்கு வந்து அடிபட்டு விழுந்துருச்சு. சரியா, அப்புறம் என்னாச்சு, இந்த கிராப் குட்டி, இன்டெலிஜென்ட் கிராப் குட்டி திருப்பி லேக் பக்கத்துல வந்துருச்சு. ஓகே ஓகே செல்லக்குட்டி. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட மாரல் என்னது, நம்ம ஸ்டோரியில இன்னைக்கு 5 மாரல் நம்ம வச்சிருக்கோம். சரியா, ஃபர்ஸ்ட் மாரல் என்னது, எப்பயுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லவே கூடாது. சரியா, செகண்ட் மாரல் என்னது, டோன்ட் திங்க் பேட் அபவுட் அதர்ஸ், இன்னொருத்தவங்களுக்காக
எப்பயுமே கெடுதல் யோசிக்கவே கூடாது. சரியா? அப்புறம் 3வது என்னது? டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். அப்படின்னா யாரையுமே நம்ம அடிக்கவோ, கஷ்டப்படுத்தவே கூடாது. அது ஒரு பேட் சாய்ஸ். அப்புறம் 4வது என்னது? ஆல்வேஸ் திங்க் அண்ட் ரியாக்ட். எப்பயுமே நம்ம ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னா கண்ண மூடிட்டு நம்ப கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அதுக்கு அடுத்து தான் ரியாக்ட் பண்ணுவோம். எப்படி கிராப் குட்டி அந்த கல்லுல அந்த ஃபிஷ்ஷோட முள்ளெல்லாம் பார்த்ததும் ஸ்மார்ட்டா யோசிச்சிருச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சு இந்த கிரேன் பேட் ஜாப் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுச்சு? அந்த கிரேனோட கழுத்தை புடிச்சு தப்பிச்சிருச்சு இல்லையா? 5வது எப்பயுமே நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். நீங்க எல்லாரும் ஸ்மார்ட் பேபிஸ். அதே மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ். அப்புறம் என்னது? கடைசியா பெரியம்மா உங்க எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு கலரிங் பேஜ் வச்சிருக்கேன். நீங்க உங்க மம்மா கிட்ட சொல்லி அதை பிரிண்ட் எடுத்து ஜாலியா கலரிங் பண்ணுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ். நல்லா ஐ ஹோப் நீங்க இந்த ஸ்டோரி என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க எல்லாம் யார் மாதிரி? கிரேன் மாதிரியா, கிராப் மாதிரியா, ஃபிஷ் மாதிரியா? நீங்க எல்லாம் ஆல்வேஸ் ஸ்மார்ட் பேபிஸ். நீங்க எல்லாமே கிராப் குட்டீஸ் இல்லையா? கிராப் எப்படி நடக்கும்? இப்படி 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 பண்ணி நடக்கும். ஓகே செல்ல குட்டீஸ், என்ஜாய். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். பை பை. லவ் யூ. லவ் யூ சொல்லிருங்க. லவ் யூ. தேங்க்யூ. பை பை.